ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்த்தீங்கன்னாக்கும் ரொம்ப டேஸ்டியான பனானா மில்க் ஷேக் தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பனானா மில்க் ஷேக்கு நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்துருச்சு பழம். நைட்டே வாங்கி வச்சோன்னா நல்லா பழுத்துருச்சு. பழம் எடுத்துக்கலாம். மிக்சி சாறு எடுத்துக்கலாம். பூஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தக்கலாம் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பனானா மில்க் ஷேக்கு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3-4 பாதாம் சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பால் நல்லா காய்ச்சி நீங்கள் பச்சை பால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். பொதுவாக வந்து நம்ம பனானா மில்க் ஷேக் வெளியே வாங்கி குடிச்சோம்னா அவங்க பச்சை பாக்கெட் பால் தான் ஊற்றுவாங்க. பிடிக்காது பச்சை பால் ஊற்றுறது. ஆனால் நான் லைட்டாக காய்ச்சி வச்சுட்டேன். காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டேன். நல்லா ஜில்லுன்னு இருக்கிறதுக்காண்டி. ஏன்னா ஐஸ்கிரீம் போட்டோமாக்கும் ரொம்ப தண்ணி இழைச்ச மாதிரி ஆயிரும். அதனால் வந்து நம்ம பாலை காய்ச்சி நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோமாக்கும் ஃப்ரீசரில் வச்சுருவோம். நல்லா கட்டியாகணும். எனக்கு கொஞ்சம் கட்டி ஆகலை. அதை ஊற்றி அரைச்சோம்னா ஜில்லுன்னு குடிக்க சூப்பராக இருக்கும். இப்போ பாலை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸில் ஒரு சுற்றி விட்டுறலாம். இப்போ அரைச்சாச்சு. அப்படியே பவுலில் ஊற்றலாம். இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி பாருங்கள். நல்லா கலர் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். இது 2 பாதாம் சேர்த்துருக்கனால கொஞ்சம் வாயில் லைட்டாக நடந்தாலும் படும். இந்த ஃபுல்லாக வந்து அரைப்படாது. நீங்கள் வேணுன்னா கூட பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கிளாஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஸ்ட் வச்சுக்கோங்களா, பூஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பூஸ்ட்டை சேர்த்து நம்ம மிக்ஸ் ஷேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ கிளாஸில் ஊற்றிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் வெண்ணில வாங்கிக்கோங்க. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் தான் கிடச்சிச்சு. அந்த ஐஸ்கிரீமை சேர்த்துக்கிறேன். மேலே ஐஸ்கிரீமை சேர்த்து கொஞ்சம் பூஸ்ட் மேலே சேர்த்துக்கலாம்.